ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன், ஜெய் ஸ்ரீ ராதே. ஒரு பசுமாடை துரத்திக்கிட்டு ஒரு சிம்மம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 2 பேருமே சேர்ந்து இருந்த ஒரு நதியில விழுறாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணி சிம்மத்தால வெளியே வரவே முடியல. பக்கத்துல டென்ஷன் ஃப்ரீயா அமைதியா இருந்த பசுமாட்டுக்கிட்ட கேக்குது, எப்படி நீ இப்படி இருக்குன்னு. அப்ப பசுமாட்டு சொல்லுது, நீ கேப்பாரட்ட ஒரு வன்னிய மிருகம், ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான். ஈவனிங் என்ன காணாத பட்சத்துல அவர் வந்து என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஒண்ணு. நம்மளோட வாழ்க்கையில பல விஷயங்கள், பல இன்னல்கள், காட்டா மழையா வெயிலாய் இடியும் மின்னலும் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்றா வரும்போது அதுக்கு பின்னாடி இந்த கோவிந்தன் ஆகிய எஜமானன் நம்மளை தேடி வருவார். எல்லாருமே ஈஸியாக எந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் எல்லாத்தையும் வந்து பகவானோட தலையில் வச்சுக்கிட்டு அவரை பிளைம் பண்ணிட்டு ஈஸியாக ஸ்கேப் ஆகிடுவோம் இல்லையா? பாதி பேர் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் செய்வோம். ஆனால் எல்லா பிரச்சனைகளும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அழ ஆரம்பிப்போம். ஆனால் அது எல்லாமே வரும் முன்னாடி என் பிள்ளைகள் எல்லாமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்க போதேன்னு நினச்சி பகவானோட தாமரை வெளியே இந்த நீர் முத்துக்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். நான் இந்த கஷ்டத்தை, இந்த ஏழ்மையை, இந்த துக்கத்தை அனுபவிக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு எல்லாமே ஒன்றை தீண்டி உனக்கு தெரிஞ்சுதான் அது என்ன வந்து சேருங்கிற அந்த புரிதல், அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டா பகவானுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காதுங்கிற அந்த புரிதல் இருந்தாலே போகும். எல்லாமே ஈஸியாகவும் அவர் மேலே இருக்கிற பக்தியும் அவர் எப்போவுமே வந்து நம்மளோட கஷ்டத்தில் வந்து கை கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கையும் இருந்தாலே வாழ்க்கை சுகமமாய் முன்னாடி போயிடும். அப்படி ஒரு பக்தர் 12, 13 செஞ்சுரியில வாழ்ந்தவர். 13 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. 20 வயசுல விதவை ஆயிட்டா. பகவான் மேல இருக்கிற பக்தியை அவரோட திருநாமமும் தான் அவளோட ஒரே ஒரு சொத்து. திருச்சூருக்கு அடுத்து வாழ்ந்தவள் பேரு குரூரம்மா. டெய்லியுமே காலையிலையும் ஈவினிங்கும் பகவானை பார்க்கணும். காலையில நிர்மால தரிசனம், ஈவினிங் தீபாராதனை. இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கை. வயசாயிடுச்சு. ஒரு நாள் ஈவினிங் அவளுக்கு தீபாராதனை பார்க்கலாம். கொற்ற மழை, கிளம்பிட்டா பகவானை பார்க்கறதுக்காக. திரும்பி வரச்ச இருட்டுடுச்சு, இருள் சூழ்ந்துடுச்சு. எங்கே போகணும்னு தெரியல. வழி மாறி காட்டுப்பாக்கம் போக ஆரம்பிச்சுட்டா. ஆனால் இவன் இப்படி இருக்கிறாளே, எப்படியோ போட்டுன்னு நினைக்காம அவன் அங்கே இருக்கல. அவனும் கிளம்பிட்டா இவளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. பாட்டின்னு சொல்லி அவளோட கருத்தை பற்றினான். யாருப்பா நீன்னு கேட்குறேன். நான் யார் பாட்டி? இங்கே பக்கத்தில் ஆடு மேடு மேய்க்கிற பசுமாட்டுக்கெல்லாம் மேய்க்கிற ஒரு காலி பையன் நான் சொல்லி அவளை வீட்டுக்கு கொண்டு வர்றான். அங்கே எப்பா என்னை காப்பாற்ற வந்திருக்கியே, எனக்கு ஏதாவது தரணுமேன்னு நினச்சிக்கிட்டேன். என்ன நினைக்கிறதுப்பா பாட்டி? கோவணம் ஈரமாயிடுச்சு, எனக்கு ஏதாவது புடைன்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவளோட புடவை, அன்னைக்கு அவள் சேப்பு கலர் புடவை கட்டியிருந்தா, அந்த புடவை தலைப்பை கிழிச்சு அவனுக்கு கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில் முந்தின நாள் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி இருக்கல. மறுநாளும் கிளம்பிட்டா நிர்மாலி தரிசனத்துக்காக. காலையில் போய் பகவானோட திருநடத்தை இருக்கிறார்.